கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இருந்தவரும் இருப்பவரும் வரப்போகிற தகப்பன் இயேசு இந்த நாளை ஆசீர்வாதத்தை பெருக பண்ண போகிறார். ஏசாயா 60:1 சொல்கிறது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. உன் இருளான காரியங்கள் வெளிச்சமான காரியமாய் மாறப்போகிறது. கர்த்தருடைய மகிமை உன்மேல் இருக்கிறது. கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேலே இருக்கிறது. கர்த்தருடைய கிருபை உங்கள் மேலே இருக்கிறது. கர்த்தருடைய சுகம் உங்கள் மேலே இருக்கிறது. எலும்பி பிரகாசி, எலும்பு பிரகாசி, எந்திரி பிரகாசி. நீ உலகத்துக்கு வெளிச்சம், நீ உலகத்துக்கு உப்பு, நீ உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்கணும். உன் இருளான வாழ்க்கை வெளிச்சமாக வாழ்க்கையாக என் தகப்பன் இயேசு இரத்தத்தினால் சிலுவையில் செஞ்சு முடிச்சிட்டாரு. அதனால் இருளை பார்க்காதீங்க, நீங்கள் எலும்புங்க, பிரகாசிங்க, வெளிச்சத்தை கொடுங்க, ஜாதிகளை சொந்தமாக்குங்க, கொளுத்த கண்டுபில் வளருங்க. இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, எலும்புங்க, எலும்புங்க, பிரகாசமான வாழ்க்கை வாழுங்க. இதான் இன்றைக்கி வாக்குத்தத்தம். எலும்பி பிரகாசி, ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் தங்கியிருக்கிறது. அவர் கிருபை உன் மேலே தங்கியிருக்கிறது. அவர் பிரச்சனை உன் மேலே தங்கியிருக்கிறது. சந்தோஷமாக கடன் செல்லுங்க. ஒரு வெளிச்சம் இன்றைக்கி உங்களை தேடி வரப்போகிறது. ஒரு விடுதலை உங்களை தேடி வரப்போகிறது. ஒரு வெற்றி உங்களை தேடி வரப்போகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு நான் செபிக்கிறேன். தகப்பனை இயேசுவே நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கிருபையின் தேவனே, மகிமையின் தேவனே, அற்புத தேவனே, அதிசய தேவனே, அப்பா எளிமை பிரகாசி ஒளி வந்தது என்ற வசனத்தின்படி உங்களுடைய பிள்ளைகளுக்கு வெளிச்சத்தை தாங்க, கிருபையை தாங்க. இன்னைக்கு நாளுக்குண்டான தேவைகளை சந்திங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.